ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சிசிடி கேமரா, வெப் கேம்ஸ் இதெல்லாம் எப்படி ஹேக் பண்றங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்க காலேஜ் கேமராஸை ஹேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்கூல் கேமராஸ், ஏடிஎம், அதுக்கப்புறம் ஹைவேல இருக்கக்கூடிய கேமரா, பெட்ரோல் பங்க்ல இருக்கக்கூடிய கேமரா, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். எங்கெங்கெல்லாம் கேமரா நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளால ஹேக் பண்ண முடியும். இப்போ அதை தான் நம்ம வந்து ப்ராக்டிகலா பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், பக் பவுண்டி வீடியோஸ் இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் வந்துட்டு என்னோட காலேஜ் நெக்ஸ்ட் ஃபுல் செட்டப்ல இருக்கா, ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இங்க வந்துட்டு நம்ம டூலை சர்ச் பண்ணலாம். showdown.io இந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹேக் பண்ண போறோம். இப்போ இந்த டூலை பத்தி நான் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இன்னும் டீப்பா புரியும். நீங்க எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம அவங்களால ஹேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த டூலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஒரு ஹோஸ்டிங் டூல். இதை யூஸ் பண்ணி உங்களால வெப்சைட்ஸோட வனபிலிட்டிஸை ஸ்கேன் பண்ண முடியும். அது என்ன சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்குங்கிற பார்க்க முடியும். என்ன ஓஎஸ் ரன் ஆயிட்டு இருக்குங்கிற பார்க்கலாம். என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் இருக்குங்கிறத உங்களால செக் பண்ணி எடுக்க முடியும். இதை நீங்க வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களால யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒருத்தவங்களோட லொகேஷனையும் இதை வச்சு ட்ராக்கும் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இதை வச்சு எப்படி லொகேஷன் ட்ராக் பண்ணுங்கிறதையும் இன்னொரு வீடியோ நான் சொல்றேன். இப்போ நம்ம சிசிடி கேமராக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதை நீங்க ஹேக் பண்றதுக்கு நீங்க லாகின் பண்ணும். இந்த இடத்துல இங்க வந்து லாகின் சிம்பிள் இருக்கும், இதை நீங்க கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தனால எனக்கு அக்கௌண்ட் காமிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து எப்படி காட்டணும், நீங்க லாகின் கொடுத்தோன்னே கண்டினியூ வித் கூகுளான்னு கேட்கும். நீங்க அதுல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ வித் கூகுள் ஆயிடும். அப்படி இல்லைன்னா உங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், அதை நீங்க கொடுத்து லாகின் ஆயிக்கலாம். நீங்க வந்து இதுல என் பர்சனல் மெயில் ஐடி நான் யூஸ் பண்ணல, எனக்கு வந்து டெம்பரரியா வேற ஏதாவது ஃபேக் மெயில் ஐடி வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதை போய் பாத்தீங்கன்னா எப்படி ஃபேக்கா நம்ம வந்து ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து தெளிவாகவே போட்டிருப்போம். அதை பார்த்து நீங்க ஃபேக் மெயில் ஐடி கிரியேட் பண்ணி இதில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்க பர்சனல் டீட்டெயில் கொஞ்சம் கூட இதுல இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து கேமரா மெட்ரிக்ல போயிடலாம். இதுக்காக நம்ம போடக்கூடிய கமெண்ட் தான் வந்துட்டு வெப்கேம் கண்ட்ரி கோலன் அதுக்கப்புறம் ஐஎன். இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். டபுள் கோட்ஸ் போட்டாலும் ஒர்க் ஆகும், பட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்படி போட்டோம்னா. இந்த இடத்துல ஏன் ஐஎன்கிறத மட்டும் நம்ம கேப்ஸ் போட்டிருக்கோம்னா, இந்தியாங்கிறத வந்து மென்ஷன் பண்றதுக்கு தான் இங்க வந்து ஐஎன்கிறத போட்டிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா வெப்கேம் வந்து கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில இருக்கக்கூடிய கேமராஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுங்கிறது தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இங்க என்டர் பண்ணிருங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளவு கேமராஸ் வந்து இப்போ ஆன்லைன்ல இருக்குங்கிறத காட்டும். இது வந்து ஆன்லைன்ல இருக்க கேமராஸ் காட்டும். இது வந்து ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கும். நீங்க நைட் டைம் சர்ச் பண்ணீங்கன்னா 1000 கேமராஸ் காட்டும், 10,000 கேமராஸ் காட்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் ஆகும். இப்போ நமக்கு ஆன்லைன்ல இருக்கிறது 50 கேமராஸ். அதுல மும்பைல 35 இருக்கு, பூனேல வந்து 7 இருக்கு, சென்னையில 6 இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு கேமரா ஓப்பன்ல இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ இதுல பேக் வந்துடலாம். அதுல என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் சொன்னல, ஓப்பன் போர்ட்ஸ் நம்மளால செக் பண்ண முடியும். அதே மாதிரி என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் இருக்குங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த ஓப்பன் போர்ட்ஸ் வச்சு தான் நம்ம அட்டாக்கும் பண்ணுவோம். அதனால ஓப்பன் போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குங்கிறத. மோர் கொடுத்துடலாம். இப்போ நம்ம கிட்ட இவ்வளவு ஓப்பன் போர்ட்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஓகே, இப்போ இதையும் செக் பண்ணிட்டோம். ஆர்ஜினேட் இது வந்து எதுல எங்க ஆர்ஜின் பண்ணிருக்காங்கன்னு, மைக்ரோசாஃப்ட்லயும் ஆர்ஜின் பண்ணிருக்காங்க. ஓகே, என்ஜின்எக்ஸ் சர்வர் சொன்னல, அந்த சர்வரும் என்ஜின்எக்ஸ் வழியா ஹோஸ்ட் ஆயிருக்குது. ஒன்னு ஹோஸ்ட் ஆயிருக்கு, மீதி எல்லாமே அதர் சர்வர்ஸ்ல ஹோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னொரு ஃபில்டர் பண்ண போறோம். இன்னொரு ஃபில்டர் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா போர்ட் 554 ஹேஷ் ஸ்கிரீன்ஷாட். இந்த இடத்துல ஹேஷ் கீழே வந்து கோலன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஷாட்னு போட்டுருங்க. கரெக்டா இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. இப்போ இங்க வந்துட்டு ஒரு கோலன் கொடுத்துருங்க. அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துட்டா நீங்க ட்ரூ கொடுக்கணும். இந்த கமெண்ட் ரொம்ப முக்கியம். இதை கரெக்டா பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ வந்து நமக்கு ஜெர்மனில இருக்கிறது ஃபில்டர் ஆயிருக்கு. இந்த போர்ட்ல ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் இருக்கக்கூடிய சிஸ்டம். இப்போ இந்த ஐபி மட்டும் நீங்க காப்பி பண்ணி உங்க டெர்மினல்ல போட்டு பிங் பண்ணீங்கன்னா இந்த நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்க நம்மளால பார்க்க முடியும். இதையும் செக் பண்ணிக்கலாம். இருங்க, இப்போ நான் இதை ஓப்பன் பண்றேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் இருக்குங்கிறத இங்க ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்களேன். இது எல்லாமே ஓப்பன் போர்ட்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்மளால ஹேக் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு லாகின் இன்கரெக்ட். அவங்க வந்து ஒரு டைம் லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க போர்ட் 530ல, அது லாகின் ஆகல, இன்கரெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல் வழியா நமக்கு வந்து ஓப்பன் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல் கனெக்ஷனும் இதுல எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஓப்பன் எஸ்ஹெச், இதுதான் நமக்கு முக்கியம். இந்த ஓப்பன் எஸ்ஹெச்ங்கிறது என்னன்னா நம்ம சர்வரை கனெக்ட் பண்றதுதான். இந்த ஐபியை போட்டு நம்ம சிஸ்டமோட கனெக்ட் பண்ணோம்னா கனெக்ட் ஆயிரும். இதை வந்து நீங்க எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறத நான் வீடியோவா மென்ஷன் பண்ண முடியும். பண்ணனா யூடியூப் நம்ம சேனலை ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. இது பண்ற பெரிய மெட்டர்லாம் இல்ல. ஓப்பன் எஸ்ஹெச்னு கொடுத்து இந்த ஐபி கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அது கனெக்ட் ஆயிரும் உங்க சிஸ்டம்ல. வேற எதுவும் கிடையாது. கனெக்ட் ஆயிட்டு உங்களுக்கு லைவா ஓடிட்டு இருக்கிறத மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். இதுல வந்து ப்ரீவியஸ் வீடியோஸை நம்மளால எடுக்க முடியாது.
ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுக்கணும்னா அதுக்கு வேற சில டூல்ஸ் இருக்கு. அதை நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஓகே கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை மேக் பண்ணுவேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.